வணக்கம் டெக் நண்பர்களே, நான் உங்கள் அல்ஸ்டன் ஆண்டனி. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா VASA-1 மைக்ரோசாஃப்ட். என்னடா இது வினோதமான பேர்னு யோசிக்கிறீங்கன்னா, பேசிக்காக இது மைக்ரோசாஃப்டில் இருந்து புதுசாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஏஐ ப்ராஜெக்ட். பேசிக்காக இதை வச்சு யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேச வைக்கலாம். நீங்கள் வெறும் அவங்களோட இமேஜ் மட்டும் வச்சுருந்தா போதும். என்ன இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்த்தா இது தான் அந்த ப்ராஜெக்ட். நீங்களே பாருங்கள், இந்த இடத்துல அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷனை ஒரு சிங்கிள் ஃபோட்டோ இருந்தால் போதும், ஆடியோ கிளிப் இருந்தால் நல்லா அந்த ஆடியோவை பேசுகிற மாதிரி வைக்கலாம். இல்லை அதுக்கு கூட ஏஐ இருக்குது ஆடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கூட. அதை வச்சு இந்த கண்ட்ரோல் இதில் போட்டு ரியலிஸ்டிக்காக ஏஐ அவத்தார்ஸ் வந்து ஃபீல்டில் நிறையவே இருந்திருக்கு. அதனால் அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைப்பர் ரியலிஸ்டிக் டாக்கிங் ஃபேஸ் வீடியோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், ப்ரிசைஸாக லிப் சிங்க் நடக்கும், ஃபேஷியல் பிஹேவியர் கரெக்டாக இருக்கும், நியூரலிஸ்டிக் ஹெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், தலை மூவ் ஆகும், முடி மூவ் ஆகும், ஈவன் ஷோல்டர்ஸ் கூட மூவ் ஆகி இது எல்லாமே ரியல் டைமில் நடக்கும். ஸோ ஒரு வீடியோ காலில் இருந்தால் கூட அது பாட்டுக்கு நடக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். இதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னது, நாங்கள் இதை இப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம். இதை வச்சு யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். ரொம்பவே அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. லிப்ஸிங்க் ஆடியோவாக இருக்கட்டும், ஃபேஷியல் பிஹேவியர், நச்சுரலிஸ்டிக் ஹெட் மூவ்மெண்ட் எல்லாமே. மாடல் வந்து ஃபேஷியல் மூவ்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஹெட் மோஷன்ஸும் செய்யுது. அது போக இது வந்து எல்லாமே ஒரு டிஃப்யூஷன் பேஸ்ட் மாடலை ஸ்பெசிஃபிக்காக ஃபேஸ் லேட்டன் ஸ்பேஸுங்கிற ஒரு கான்செப்டை வச்சு செய்கிறாங்க. அதனால் இது வந்து ஹெட்ஷாட் இமேஜஸ்க்கு இப்போதைக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். மாடல் அபிலிட்டி வந்து இண்டிபெண்ட்டாக டிஃப்ரெண்ட் ஃபேஷியலை கண்ட்ரோல் பண்ணுற மூலமாக ஒரு ஏஐ மாதிரி இல்லாமல் ஒரு ஹியூமன் மாதிரி விளங்குற மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போய் ட்ரை பண்ணணும்னு இப்போ முடியாது. ஏன்னா இது இன்னும் க்ளோஸ்டில் தான் இருக்குது. அவங்க இன்டர்னலாக தான் வச்சுருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எக்ஸாம்பிளும் டெமான்ஸ்ட்ரேஷனும் எப்படி வருங்கிறத மைக்ரோசாஃப்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் தான் ஆகுது. அது தான் VASA-1 அன்னு சொல்லியிருக்காங்க. இது பப்ளிக் அவைல் ஆகிற நேரம் நான் இன்னொரு வீடியோவும் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து டெமோவும் எக்ஸாம்பிள்ஸும் பார்ப்போம். ஏன்னா அது தான் இம்பார்ட்டண்ட் இந்த வீடியோவில். இன்ட்ரெஸ்டிங். ஃபஸ்ட்டு நான் போனால் இது தான் அந்த பேஜ். இந்த பேஜை வந்து நான் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் பண்ணுறேன். நீங்கள் வேணால் டிரெக்டாகவும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். VASA-1 lifelike audio driven talking faces generated in real time. ஸோ யூ கேன் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுருக்காங்க, இமேஜ் காமிக்கிறாங்க, அப்ட்ராக்ட் நீங்கள் வேணால் வாஸ்து பார்க்கலாம். நாங்கள் எக்ஸாம்பிள்ஸுக்கு போக போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் ஒன்றா ப்ளே பண்ணுறேன். So, you know, sometimes nothing happens and sometimes everything happens all at once and you just gotta deal with it. And it's also just strange to... இது வீடியோ ப்ளே ஆகிற நேரம் நீங்கள் பாருங்கள், தலை மூவ் ஆகுது, முடி மூவ் ஆகுது, ஐப்ரோஸ் மூவ் ஆகுது, கண்ணு மூவ் ஆகுது, ஈவன் சீக்ஸ் கூட ஒரு லெவலுக்கு மூவ் ஆகுது, ஃபேஸு, லிப்ஸு, நெக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணுறாங்க. both be extremely worried about different things and have your anxiety levels. வெரி குட் எக்ஸாம்பிள். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு இமேஜை வச்சு இவ்வளோ ஃபுல்லாக செய்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இது இந்த பர்சனல் ஃபேவரட் எக்ஸாம்பிள். பிகாஸ் இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு எனக்கு. Have you ever had, maybe you're in that place right now where you want to turn your life around and you know... ஈவன் அந்த ஐப்ரோ மூடுறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரொபோட்டிக் மாதிரி மூடாமல் மெதுவாக மூடும். சில அந்த வேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி சில நேரம் ஃபாஸ்ட்டாக மூடும். ஈவன் இந்த ஏர் கூட அழகாக மடங்கும். அதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக் கொடுக்கும். ஒரு ஹியூமன் லைக் ராதர் தான் ஒரு ஏஐன்னு காமிக்காமல் ரியலிஸ்டிக் கொடுக்கும். Somewhere deep in your soul there could be some decisions that you have to make. இன்னொரு மெயின் பாயிண்ட், ஒரே இடத்துல இல்லை ஃபேஸு மூவ் ஆகுது, ஹெட் மூவ்மெண்ட் ஆகுது. அதுவும் ஒரு நேச்சுரல் எஃபெக்டை கொடுக்கும். ஸோ அதுதான் ரெண்டாவது எக்ஸாம்பிள். நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் ஒரு நிமிஷம் எக்ஸாம்பிள். நீங்கள் வேணால் அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். இது இன்னொரு எக்ஸாம்பிள். பர்சனலாக எனக்கு இது ஃபேவரட் இல்லை. இதில் பார்த்தோன்னே நான் ஏஐங்கிறத ஃபீல் பண்ணேன். ஆனால் அவங்க ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. The first thing we need to look at is the letter H, so the sound at the beginning. It depends what country you're from, but many... இதுவும் பாஸ் பண்ணுறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் 1 minute இதெல்லாம் சின்ன வீடியோ கொடுத்துருக்காங்க. இதுலேயும் எனக்கு ஃபேவரட்ஸ் இருக்குது. நான் எல்லாமே திரும்ப பார்த்துட்டேன். நான் பர்சனல் ஃபேவரட்டாக இந்த இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு சொன்னால் இது வந்து அப்படியே நேச்சுரலாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் மாதிரியே தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே ஏஐன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. Surprises me still. I ran it on someone just last night. It was fascinating. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். முடி
அப்படியே நேச்சுரலாக மூவ் ஆகுது, நெக் மூவ்மெண்ட் ஆகுது, மூவ் பொசிஷன் ஆகுது, ஈவன் ஷோல்டர் மூவ் ஆகுது, ஐப்ரோஸ் ஆகுது. அப்புறம் ஃபேஷியல்லையுமே எனக்கு ஏஐங்கிறது டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலை. She had complained of like pain in her arm. It was excruciating. So I said, அந்த எமோஷன் அதுதான் இம்பார்ட்டண்ட். அது பார்த்தீங்கன்னா எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் மாறுது, ஒரே மாதிரி பேசலை. okay, let's run this. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் எனக்கு எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால், இதில் வந்து ஏஐ ஜென்ரேட்டட் அவத்தாஸில் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, ஒரு ரொபோட்டிக் வாய்ஸ் எடுத்துகிட்டு அதே வாய்ஸில் போகும். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னால், இவங்க வந்து ஒரு காமெடி ட்ரை பண்ண சொல்கிற இடத்துல சில நேரம் பாஸ் பண்ணுறாங்க, சில நேரம் ஸ்பீடாக போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏஐ அவத்தாரும் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், பேசுகிற விதம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுது. My girl asked me, she was like, babe, what's your love language? I'm like, what? She's like, you know, your love language. Like, how do you convey love? பார்த்தீங்களா, அந்த வாய்ஸில் இருக்கிற சின்ன சின்ன ப்ரொஃபைல்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. இது இன்னொரு எக்ஸாம்பிள். இது எனக்கு எதுக்கு ஃபேவரட்னு சொன்னால், பேசிக்காக கிளாஸஸ். ஏன்னா இது வந்து வெறும் சும்மா மட்டும் ஒர்க் ஆகாமல் கிளாஸஸ் போட்டிருந்தாலும் அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த ஐஸை எஃபெக்ட் பண்ணுது. கிளாஸுக்கு மேலே இருக்கிற ஐப்ரோஸ் இதாகுது, ஆனால் அந்த கிளாஸை டச் பண்ணவே இல்லை. These principles will not only make your user's journey more pleasant, they'll contribute to better business metrics as well. Users hate being interrupted and they நீங்களே பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எவ்வளோ குட்டாக இருக்குன்னு. இது வந்து ஒரே இமேஜ் ஒவ்வொரு இடத்துல பார்த்து பேசுகிற மாதிரி ஜென்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. I would say that we as readers are not meant to look at him in any other way but with disdain, especially in how he treats. இது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. நான் பாஸ்ட்லலாம் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கேன், நாங்கள் இதை செய்யலாம், ஆனால் வந்து பார்த்தோன்னே வியர்டாக இருக்கும். இந்த கண்ணில் இருக்கிற ஸ்பேஸாக இருக்கட்டும், அந்த ஐப்ரோவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அளவு ரியலிஸ்டிக். His daughter, okay? But of course he is. இது சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டு வந்து ஒரு பொசிஷனில் இருக்குது. இது வந்து ஹெட் ஷாட் மட்டும்தான் இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணுது. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, பேக்கில் இருக்குது. இது சென்டராக பார்க்குறாங்க. இது கொஞ்சம் ஜூம், இது ரொம்பவே ஜூம். ஸோ டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் காமிக்கிறாங்க. But you can imagine I have a lot of questions. இதில் பேசுகிற நேரமும் பாருங்கள், இந்த ஹெட் ஷாட்டு இதெல்லாம் அந்த ஷோல்டரோட மூவ் ஆகும். எல்லாமே மூவ் ஆகுறதுனால எங்களுக்கு இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்குது. So I'd love to begin with you firstly, just because I read that you started out in advertising and now you run a wellness business. ஸோ அடுத்து வந்து எக்ஸ்ப்ரெஷன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நியூட்ரலாக ஃபேஸ் வச்சுக்கிட்டு பேசுனா எப்படி இருக்கும், அதை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சிரிச்சுக்கிட்டு இதை பேசுனா எப்படி இருக்கும், கோவத்தோட பேசுனா எப்படி இருக்கும், ஒரு சர்ப்ரைஸோட பேசுனா எப்படி இருக்கும். எனக்கு இதில் வந்து பர்சனலாக இது ரெண்டும் பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லுங்கள். Do stand up all the time. I'm a stand-up comedian, improviser by trade. You had me on one of the most fun experiences of my life as I was on the show in Chicago, and இது தான் அந்த எக்ஸாம்பிள். இது என்ன இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னால், இது வந்து ரியலிஸ்டிக் இமேஜ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி மற்ற இமேஜ்களோடையுமே ஒர்க் ஆகும். ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ணி ஒரு இமேஜ் வச்சுருக்குன்னு சொன்னால் அதை கூடயே நாங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். சாட் ஜிபிடி இல்லை ஸ்டேபிள் டிஃப்யூஷனு எல்லாமே வச்சு நாங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த இடத்துல கூட எப்படின்னா, அப்படி ஜென்ரேட் பண்ணுற இமேஜ் இல்லாட்டி ஈவன் ஒரு பெயிண்டிங் அதை கூட நம்ம செய்ய முடியும். Yo, I'm a paparazzi. I don't play no Yahtzee. I go. அது இப்போ இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் எல்லாம் ப்ளே பண்ண போகிறதுல ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ப்ளே பண்ணுறேன். 大哥今天请我来，可能不光是喝喝酒吃吃。 இது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங், சூப்பர் டு பி ஆனஸ்ட். You never tell me that you love me. யூஸ் கேசஸ்லாம் ரொம்பவே நிறையா இருக்குது வச்சுக்கிட்டு. இப்போ வந்து சேம் டிஃப்ரெண்ட் மோஷன் சீக்வன்ஸ் காமிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாமே எக்ஸாம்பிள். இது வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன், டிஃப்ரெண்ட் ஸ்பின்னிங்கில். Say you don't want to see this person again. I still think that you should follow up with them. You know. எவ்வளோ இது எல்லாமே டெமான்ஸ்ட்ரேஷன். நான் ஃபுல்லாக காமிக்கல, நீங்கள் வேணால் லிங்க்கில் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட். நாங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டோம், டக்குன்னு எங்களோட மைண்டில் அடுத்த தாட் என்ன இருக்குன்னா, ஓகே சூப்பராக இருக்கா, ஆனால் நிறைய டைம் எடுக்கும் போல் ஒன்று செய்கிறதுக்கு, இல்லாட்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் செய்ய முடியும், இல்லாட்டி எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியும், ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாத பர்சன் கூட இதெல்லாம் செய்ய முடியுமா, அந்த மாதிரி டவுட் உங்களுக்கு ஏற்படலாம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இது செஞ்சு காமிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, இது வந்து வீடியோ ஃப்ரேம் வந்து 512 சைஸில் தான் ஜென்ரேட் பண்ணுது. ஆஃப்லைன் மூடாக இருந்தால் 45 FPS ஃப்ரேம்ஸ் per செகண்ட் அது வரைக்கும் ஜென்ரேட் பண்ணுது. ஆன்லைன் மோட்னா ஸ்ட்ரீமிங்கில்
40 எஃப்பிஎஸ்ல செய்யுது. லேட்டன்சி வந்து வெறும் 170 மில்லி செகண்ட்ஸ் தான் இருக்குது. இது வந்து எல்லாமே டெஸ்டிங் வந்து ஒரு பிசியில் சிங்கிள் NVIDIA RTX 4090 GPU வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் அவங்க எப்படின்னு டிரெக்டாக யூஸ் பண்ணி காமிப்பாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணுற நேரமே. ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு அப்லோட்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணி ஒரு இமேஜ் செலக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து ஆடியோ ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ண போகிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்லோட் இருக்குது, ஜென்ரேட் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. ஸோ அப்லோட் பண்ணலாம், இல்லை ஜென்ரேட் பண்ணலாம் நாமளே ஆடியோ ப்ரொஃபைல், இல்லாட்டினா ரெக்கார்டு கூட இப்போ பண்ணிவிட்டு அதை பேச வைக்கலாம். But you know what I decided to do? I decided to focus. நீங்கள் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி எவ்வளோ ஸ்பீடாக அதை அடுத்த செகண்டே பேசி ரெடி ஆகிட்டு, அதுதான் ஸ்பீடு. All my attention, all my time on listening. So instead of doing something else, I just... இதுலேயுமே இன்னொரு இமேஜை கிளிக் பண்ணுறாங்க. அங்கே எவ்வளோ ஸ்பீடாக ட்ரான்சிஷன் ஆகி இந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக இப்போ அனிமேட் ஆகுது. listened and listened. Because I'm a true believer that if you're... இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஜென்ரேட்னு கொடுத்து அவங்க ஆடியோ மாடல் ஜென்ரேட் பண்ண போகிறாங்க. பேசிக்காக ஒரு டெக்ஸ்ட் என்ன வேணாலும் இங்கே கொடுத்துட்டு எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ ஜென்ரேட் பண்ணுறது, ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணுறாங்க. நாமளே இப்போ AI மூலமாக நம்ம ஓன் வாய்ஸை கூட ட்ரெயின் பண்ணி ஒரு மாடலாக வச்சுட்டா நாங்கள் பேசணும்னு அவசியமே இல்லை. அந்த மாடலை ஃபில் பண்ணிட்டு நாங்கள் என்ன கொடுத்தாலுமே எங்கள் வாய்ஸில் அது ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி யூஸ் கேஸுக்கு தான் இங்கே வச்சுருக்காங்க. really bad at something like listening, for example, it only கொடுத்துட்டு இங்கே இருக்கிற பட்டன் அமர்த்துறாங்க, மறைஞ்சிருக்குது. அமர்த்தினோன்னு எனக்கு தெரிஞ்சு ஆடியோ ப்ரொஃபைல் ரெடி ஆகி இங்கே நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணோம். shows you that, hey, you have to practice listening as much as you can. We introduce VASA, a framework for generating lifelike talking faces with appealing visual effective skills, given a single static image and a speech audio clip. Our model is capable. இதில் என்ன நடக்குதுன்னா நம்ம வேணுங்கிற மாதிரி எங்கே பார்க்க வைக்கணுங்கிறதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை தான் இவங்க செஞ்சு காமிக்கிறாங்க. Of not only producing lip movements that are exquisitely synchronized with the audio, but also capturing a large spectrum of facial nuances and natural head motions that contribute to the perception of authenticity and livations in dynamics and head that works in a face latent development of such an expressive face latent space in videos. ஸோ அதுதான் டெமோ. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன், இதில் என்ன அப்ளிகேஷன் இருக்குது, பெனிஃபிட் என்ன இருக்குது, ரிஸ்க் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன்னு சொல்கிறேன். அப்ளிகேஷன்னா பேஸாக யூஸ்க்கு என்ன யூஸ், இதுக்கு வந்து ஒரு லிமிட்டட் யூஸே இல்லை. இந்த மாதிரி AI எல்லாம் வர தொங்கி நல்ல ரியலிஸ்டிக்காக இருக்குன்னா எல்லா இண்டஸ்ட்ரியுமே எஃபெக்ட் ஆகும். ஒரு சேல்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், eCommerce இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், சேல்ஸ் போகிற நேரம் பர்சனலைஸ்டாக ஒரு ஹியூமன் பேசுகிற மாதிரியே ஜென்ரேட் பண்ணோம், சும்மா ஜென்ரிக்காக இல்லாமல். eCommerce ஃபீல்டுக்கு போய்ட்டுனா ஒரு வர்ச்சுவல் கேரக்டர் உங்களோட ரியல் டைமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் நீங்கள் கேட்குற கொஷனை. சப்போர்ட்டில் போயிட்டிங்கன்னா ஒரு ஹியூமனே இருக்க தேவையில்ல, வீடியோ காலில் நீங்கள் ஹியூமன்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். அதுக்கு பேசிக்காக பார்த்தா ஒரு சப்போர்ட் ஏஜெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் எஃபெக்ட் ஆகும். பர்சனலைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், உங்களுக்குன்னு பர்சனலைஸ்டாக எல்லாமே இருக்கும் ஜென்ரிக்காக. அது போக 1-2 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுகள், ரியல் டைம் சேட் கொடுக்கலாம், வர்ச்சுவல் அவத்தர் வந்து ஹியூமன் மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி பாசிபிலிட்டி. இல்லாட்டினா ஒரு ஃபேஸ் மட்டும் வச்சுருந்தா போதும், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் டிஃப்ரெண்ட் ட்ரான்ஸ்லேஷன் வச்சு எல்லா வீடியோஸும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, ஒரு ஸ்பீச்சு அது இங்கிலீஷில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த ஆடியோ ப்ரொஃபைலை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளலாம்னா ஆடியோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட இமேஜ் இருந்தால் அது போதும், அதை வச்சு இதையும் சிங்க் பண்ணி 100 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் நீங்கள் பேசுகிற மாதிரி செய்யலாம். அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டிஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனிமேஷன் ஃபிலிம் மேக்கிங்லாம் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக எக்ஸ்ப்ரெசிவ் கேரக்டர்ஸ் கொண்டு வர்றதுக்கும், ஈவன் ஷார்ட் ஃபிலிமு பெரிய பட்ஜெட் இல்லை எங்களுக்கு நிறைய கம்ப்யூட்டிங் ஸ்பேஸு டெக்னாலஜிக்கல் இது இல்லைன்னு சொன்னால் அவங்கெல்லாம் இந்த இதை யூஸ் பண்ணுறதுக்கு கூட முடியும். இப்போ வந்து எத்திக்கலும் லீகல் ப்ராப்ளம் என்னென்ன ஆகும்,
உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா, டீப் ஃபேக்கா இருக்கட்டும், மிஸ்இன்ஃபர்மேஷன் எப்படி கண்ட்ரோல் ஆகும். ஈவன் கோர்ட்ல ஒரு வீடியோ ப்ரூஃப்னு சப்மிட் பண்றீங்க யார்டையோ டெஸ்டிமோனியல்னு. அது எந்த அளவுக்கு ரியலா இருக்குன்னு செக் பண்ண வேணாமா? ஏதோ ஒரு இடத்துல ப்ரூஃப் சப்மிட் பண்றீங்க. அங்கேயும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்பயே டீப் ஃபேக்ஸ் ரொம்பவே கூடிக்கிட்டு இருக்கிற நேரம், இந்த மாரி டெக்னாலஜி வர நேரம் இத வச்சும் நெறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் நீங்க யூஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு ஆட் பார்ப்பீங்க. கடைசில அவங்களே அத சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க ஜெனரேட் பண்ணிட்டு நீங்க அவங்க சொல்றாங்கன்னு நெனச்சு கூட நீங்க என்ன வேணாலும் செஞ்சிடலாம். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். பிரைவசியும், கன்சென்ட்டும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா, யார்ட பெர்மிஷனுமே தேவையில்ல. நார்மலா எங்க எல்லாரோட ஃபோட்டோவுமே இன்டர்நெட்ல இருக்கு. Facebook அக்கவுண்ட்ல இருக்கலாம், LinkedIn ப்ரொஃபைல்ல இருக்கலாம், Twitterல இருக்கலாம், YouTubeல இருக்கலாம். இல்லாட்டி இப்படி நான் ஒரு வீடியோ செய்றேன்னா, அதில ஒரு ஸ்க்ரீன்ஷாட் புடிச்சா போதும். ஒரு படத்தில ஒரு ஆக்டர் நடிக்கிறாங்கன்னா, அவங்களோட ஃபேஸ ஸ்க்ரீன்ஷாட் புடிச்சா போதும். அத வச்சுட்டு அவங்களோட கன்சென்ட்டே இல்லாம நம்ம விர்ச்சுவல் அவதார்ஸ் எல்லாமே மேக் பண்ணிக்கிட்டே போயிரலாம். அதனால தான் பிரைவசி, கன்சென்ட் ரொம்பவே முக்கியம். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, லீகல் ஃப்ரேம்வொர்க்ஸ் வரணும். யார் ஓனர் இதில? ஃபேஸை கிரியேட் பண்ணவங்களா, ஆடியோ ப்ரொஃபைலை ஜென்ரேட் பண்ணவங்களா, இல்லை அந்த பிளாட்ஃபார்மா, இல்லை அதை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களா, எப்படி ப்ராப்பர்ட்டி, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி யார்கிட்ட ரைட்ஸ் இருக்குங்கிற எல்லா ஃப்ரேம்வொர்க்கும் வேணும். எமோஷனல் மேனிப்புலேஷன் சொன்ன ரொம்பவே காம்ப்ளெக்ஸ். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்தால் அதை வச்சு எவ்வளவோ எமோஷனலாக மேனிப்புலேட் பண்ண முடியும். யாரோ நீங்கள் நம்புகிறவர் மாதிரியே நம்புகிறவங்க, இவரை பற்றி நல்லா தெரியும், இவர் சொன்னால் இவர் நம்புவார்னு தெரிஞ்சால் போதும், இது மூலமாக ஒரு ஃபேக்கை க்ரியேட் பண்ணி அப்படியே அவர் பேசுகிற மாதிரியே பேசக்கூட வைக்கலும். ஸோ இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி. யாருமே சம்மந்தம் இல்லாமல் நான் யாரையோ ஒரு பிக்சரை வச்சு ஒரு ஃபுல் அட் ஜென்ரேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இப்போ ஒரு செலிப்ரிட்டியோட ரொம்ப ஃபேனு, இப்போ ரஜினிகாந்த் ஃபேன்னு சொன்னால், அந்த இடத்துல நான் என்ன செஞ்சிடலாம், ரஜினிகாந்தோட ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நான் என் பர்சனல் ப்ராடக்ட் ஒன்று செல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அதுக்கு அந்த ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ரஜினிகாந்தை ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ செஞ்சு அதை நான் சோஷியல் மீடியாவில் ஆட் போடலாம். அதனால தான் அக்கௌண்டபிலிட்டியும் இருக்கணும், டிரான்ஸ்பரன்சியும் இருக்கணுங்கிறது இது எல்லாமே. அப்புறம் எத்திக்கல் டெவலப்மெண்ட். இது போகிற நேரம் ஏஐ எவ்வளோ இதில் கண்ட்ரோல் வச்சுருக்கணும், எப்படி நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு சொல்லணும். ஸோ இது எல்லாமே தான் இந்த VASA-1ங்கிற மைக்ரோசாஃப்ட் கான்செப்ட். வெரி நியூ ப்ரொஜெக்ட்டு. இப்போ தான் ஒரு நாளைக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆச்சு. ரொம்பவே ஃப்யூச்சர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதே நேரத்தில் பயமாகவும் இருக்க போது, என்னென்ன மாதிரிலாம் விளைவுகள் நம்ம சந்திப்போன்னு. நீங்கள் இந்த ப்ரொஜெக்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏஐ ஸ்பேஸில் அடுத்து என்ன பெருசாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி வேறு வீடியோஸ் ஏஐயாக இருக்கட்டும், டெக்காக இருக்கட்டும், டிஜிட்டலில் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஆல்ஸ்டன் ஆண்டனி. நன்றி, வணக்கம்.